மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய பொதுமக்கள். தேசிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து நெரிசலால் பெருந்துறை அருகே 2 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் மதுராந்தகத்தில் 7 கிலோமீட்டர் வரை வாகன நெரிசல். அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. விருத்தாச்சலம், நெய்வேலி, பெண்ணாடம், வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மழை. சென்னை அசோக் நகர், வடபழனி, ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் மழை. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கீழ்ப்பாக்கம், ராயப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூரில் இன்று கனமழை பெய்யும். சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. மேற்குவங்க மாநிலத்தை தொடர் கனமழை புரட்டி போட்டது. டார்ஜிலிங்கில் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 20 பேர் உயிரிழப்பு. गएर त के भए पनि यस्तो தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற ஆளுநர் ஆர் என் ரவியின் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில். இளம் தலைமுறையை நூற்றாண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என பதிவு. அரசியலுக்காக கச்சத்தீவு பிரச்சனையை திமுக எழுப்புகிறது. கொடுக்க உறுதுணையாக இருந்ததை திமுக அரசுதான் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. கரூரில் விஜய் பரப்புரையின் போது 25,000 பேர் கூடுவதை காவல்துறையினர் ஏன் தடுக்கவில்லை? நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கேள்வி. கரூர் சம்பவத்திற்கு தமிழக அரசும் விஜயும் பொறுப்பேற்க வேண்டும். வீட்டை விட்டு விஜய் வெளியே வர வேண்டும் என்றும் பிரேமலதா வலியுறுத்தல். கரூரில் நடந்தது விபத்தாக இருந்தாலும் விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். விஜயை கைது செய்தால் தவறான முன்னுதாரணமாகிவிடும் என அமமுக பொதுச் செயலர் தினகரன் கருத்து. விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை. அது ஒரு விபத்து. ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல. அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியது சிறப்பு புலனாய்வு குழு. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்திற்கு சென்று அதிகாரிகள் ஆய்வு.
இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ தான் இன்வெஸ்டிகேஷனை இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கு. வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காகவே ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதி. இன்று வீடு திரும்பி விடுவார் என்றும் பாமக எம்எல்ஏ அருண் தகவல். சென்னையில் ரோந்து பணியின் போது திருநாய் கடித்து உதவி ஆய்வாளர் காயம். நாய் கடித்ததில் காயமடைந்த உதவி ஆய்வாளர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடை வீதிகளில் களை கட்டும் விற்பனை. புத்தாடை, வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பனிமூட்டத்துடன் கூடிய மிதமான மழை. இயற்கை எழில் கொஞ்சம் ரம்மியமான காட்சிகளை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்த குழந்தைகள் இறந்த விவகாரத்தில் மருத்துவர் கைது. சர்ச்சைக்குள்ளான இருமல் மருந்து விற்பனைக்கு மாநில அரசு தடை. காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் சாமந்தி பூக்களுக்கென பிரம்மாண்ட தோட்டம். சுற்றுலா பயணிகளை ஈர்க்க புதிய ஏற்பாடு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியை இந்தியா மீண்டும் கைப்பற்ற வேண்டும். RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. இந்தியாவின் நிபந்தனைகள் மதிக்கப்பட வேண்டும். வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக அமைய அமெரிக்காவுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். இந்திய ராணுவம் மீண்டும் அச்சுறுத்தலில் ஈடுபட்டால் பாகிஸ்தான் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் எச்சரிக்கை. இந்தியா மற்றும் பிரிட்டன் கடற்படைகள் இணைந்து நடத்தும் கூட்டு போர் பயிற்சி. இருதரப்பு பாதுகாப்பு உறவை வலுப்படுத்தும் நோக்கில் நடவடிக்கை. காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல். போர் நிறுத்தம் செய்ய ட்ரம்ப் வலியுறுத்தியும் நீடிக்கும் தாக்குதலால் பதற்றம். நேபாளத்தில் பலத்த மழை ஏற்படுத்திய பாதிப்புகளால் 47 பேர் உயிரிழப்பு. தலைநகர் காத்மண்டுவில் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. Rata ये वागनी यस्तो ஒரு பிட்காயின் விலை 1 கோடி ரூபாயை தாண்டியது. பிட்காயின் விலை உயர்வால் கிரிப்டோ சந்தையில் முதலீடுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. மகளிர் உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி. 88 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. அமெரிக்காவில் நடந்த செஸ் போட்டியில் உலக சாம்பியன் குகேஷை வீழ்த்திய ஹிகாரு நாகமுரா. வெற்றி களிப்பில் பார்வையாளர்களிடம் குகேஷின் ராஜாவை வீசி எறிந்ததால் சர்ச்சை.
மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.